வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா. அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம் என குற்றச்சாட்டு. மூத்த தலைவர்கள் ஆலோசனைகளை இபிஎஸ் கேட்பதில்லை என புகார். திராவிட சித்தாந்தத்தின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என புகழாரம். அன்வர் ராஜா அணிமாற்றம் அதிமுக அதிருப்தியாளர்களின் ஆரம்பமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் மாநில அமைச்சராகவும் எம்பியாகவும் அங்கு அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்த திரு அன்வர் ராஜா அவர்கள் இன்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அவர் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவில் மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இபிஎஸ் அவர்கள் கேட்பதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதே போன்று பிஜேபிக்கு அடிமையாக போவதை தான் நான் எதிர்க்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இந்த கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல மாநிலங்களில் இதற்கான உதாரணங்களை கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தையும் அதன் ஒரு குறிவைத்து தான் தற்போது இந்த கூட்டணி காயை நகர்த்தியிருக்கிறார். அதை எதிர்த்து தான் நான் விலகி இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2021 ஒரு முறை அதிமுகவின் பல்வேறு விஷயங்களை விமர்சித்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்த பிறகுதான் அவர் வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு 2003 மறுபடியும் கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்டார். தற்போது மீண்டும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். இது அதிமுகவிற்கு எவ்வாறான ஒரு பாதகங்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வேறு தலைவர்களும் செல்வார்களா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருக்கிறது. இப்பொழுது தேர்தல் மிக நெருக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களில் வரக்கூடிய சூழலில் இதுபோன்ற நகர்வுகள் அதிமுகவை பாதிக்குமா? ஏற்கனவே கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருந்து வருகிறது. கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் பிணக்குகள். இந்த சூழ்நிலையில் அன்வர் ராஜா அவர்கள் தற்போது விலகி திமுகவில் சேர்ந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதிமுகவிற்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளும் இருக்கிறது. அது பற்றியே நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் ராஜராஜேஸ்வரி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அதிமுக ஆதரவாளர் விஜயகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரசின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் ராமநாதன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு விஜயகுமார் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முக்கிய தலைவர், குறிப்பாக சிறுபான்மையினருக்கான ஒரு முகமாக அறியப்பட்ட ஒரு தலைவர் தற்போது இந்த சூழலில் திமுகவிற்கு சென்றிருப்பது அதிமுகவிற்கு எத்தகைய ஒரு பின்னடைவா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? அதாவது பின்னடைவும் இல்லை, எங்களுக்கு இழப்பமே இல்லை. ஒரு மாபெரும் சமுத்திரத்துல இருந்து ஒரு கையளவு தண்ணீர் எடுத்துட்டா சமுத்திரத்தினுடைய நீரை நான் காலி பண்ணிட்டேன், சமுத்திரத்தினுடைய நீர் வற்றி போச்சுன்னு சொல்லி சொன்னா எப்படி அபத்தமோ அதே போலதான் சிறுதுளி பெருவெள்ளம்னு ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு சார். அது சிறுதுளி வெள்ளம் ஆயிட்டதுக்கு பிறகு அந்த வெள்ளத்துல இருந்து சிறுதுளியை எடுத்துருங்க, அந்த வெள்ளம் அப்படியே தான் இருக்கும். நான் இந்த பதில சொல்லும் போது நான் இங்க கேட்பீங்கன்னே நினைச்சீங்கன்னே இருந்தேன். கரெக்டா கேள்விட்டீங்க. ஆமா, இந்த நெறியாளர்கள் எல்லாருமே அதிமுகவுக்கு ஏதாவது வருமா, அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கூட்டணியில ஒரு பிணக்கு வருமா, இதுவேதான் நீங்க கணக்கு போட்டு பண்ணிருக்கீங்க. இது எதுவுமே எடுபடாம போக போது பொறுத்து இருந்து பாருங்க. அதாவது சிறுபான்மை மக்கள் அவர் போனதுனால உடனே எப்படிங்க சிறுபான்மை மக்களுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்தது, கோயம்புத்தூர் கோவை சிறையில நீண்ட கால வருடங்களா சிறையில இருக்கிற அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் நாங்கள் சிறையில இருந்து மீட்போம்னோ இன்னைய வரலையும் மீட்கவே இல்லையே. சிறுபான்மை மக்களுடைய நலனை எதையுமே காக்கலையே. பொதுவா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றலையே. இப்படியாப்பட்ட திமுக ஒரு ஆள் போன உடனே சிறுபான்மை மக்களை இப்போ உணர தொடங்கினார். இதே நாகப்பட்டினத்துல எங்களுடைய எடப்பாடியார் நீங்க பாக்குறீங்கல்ல, கொங்கு மண்டலத்துல ஆரம்பிச்ச எங்களுடைய புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் அலையா மக்கள் திரண்டு வருவதை பாக்குறீங்கல்ல. மக்களுடைய எழுச்சி இப்படி இருக்குது. ஏன்னா இது திமுக மீது உள்ள கோபத்தினுடைய அதிருப்தியின் காரணமா மக்கள் திரள்றாங்க. இந்த ஊடகவியலாளர்களும் சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். மதிமுக 2 நாளைக்கு முன்னாடி மல்லை சத்யா கட்சியை விட்டு நீக்கிட்டார். உடனே அதுக்கு ஒரு விவாதத்தை நடத்தி மதிமுக 5 போகிடுமா, மல்லை சத்யா கட்சியை விட்டு நீக்கம் எந்த ஊடகமாவது இது நடத்துங்களா? விவாதம் நடத்த மாட்டீங்க. என்ன காரணம்னா அதிமுக விவாதம் நடத்தினால்தான் மக்கள் பார்ப்பார்கள்.
அதிமுகவை சொன்னால்தான் மக்கள் கேட்பார்கள் என்கின்ற இது உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, 30 ஆண்டுகள் வந்து தமிழகத்தை ஆண்ட கட்சி. இந்த கட்சி வந்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் முன்பை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்ற நினைப்புல நாங்கள் இருக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் தடை போடுகிறது. ஏன்னா எத்தனை நாளுக்கு போய் சொல்லிட்டு இருப்பீங்க. 3 தேர்தலை பார்த்தீங்க, பிஜேபி உள்ள வந்துடும், பால் முன்றம். இது பிஜேபிக்கும் திமுக உள்ள தேர்தலா? இந்த தேர்தல் எடப்பாடியார் ஸ்டாலின், இந்த தேர்தல் திமுகவா அண்ணா திமுக என்ற தேர்தல். இதுல இந்த பாரதிய ஜனதா கட்சி மதத்தை பேரை சொல்றது, இதெல்லாம் திமுகவுடைய கபட நாடகங்கள் எதுவுமே எடுபடாமல் போகும். பொறுத்திருந்து பாருங்கள். அனைத்து இந்த அண்ணா அன்வர் ராஜா அவர்கள் வெளியில போனது ஒரு பக்கம். அவர் போனதே கேள்வியை நான் முடிச்சுக்கிறேன். இல்ல நீங்க சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க சார். அன்வர் ராஜா அவர்கள் போனது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக ஏற்கனவே கூட்டணியில குழப்பம் இருப்பது என்ற தோற்றம். நேற்று எடப்பாடி அவர்கள் பேசும்போது ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றது, இதெல்லாம் ஏற்கனவே பிணக்கு இருக்கிறது ஆப்வியஸா தெரியுது. இல்லங்க, அமித்ஷாவோ பாரதிய ஜனதாவோ எதுவுமே சொல்லல. இது இட்டுக்கட்டி இந்த அதிமுக இந்த வெற்றி கூட்டணி பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி செய்து இது வெற்றியா பெற போது எல்லா மெகா சர்வே கணிப்புகளை வெளியிடுது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான். நயனா நாகேந்திரன் என்ன சொல்றார், ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில தான் அமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க. அண்ணாமலை கூட சொல்றாரு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அவர் சொல்றாரு. எல்லோருமே சொல்றாங்க. இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை உடைப்பதற்கு சதி செய்கிறார்கள் சிலரு. சதி எல்லாம் எடுபடாது. அதிமுகவுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். அதுதான் எங்க புரட்சி தமிழ் சொல்றாரு. நாங்கள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. 2.5 கோடி தொண்டர்களுடைய மிகப்பெரிய கட்சி எங்க கட்சி. எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படித்தான் சொல்லுவாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே சார். சொல்றோம். ஓகே, தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசலாம். ராஜராஜேஸ்வரி மேம், அன்வர் ராஜா அவர்கள் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்றுக்கு அடுத்து பதிவு பண்ணுங்க. அதாவது ரொம்ப அழகா அவர் அந்த பேச்ச ஆரம்பிக்கும் போதே அன்வர் ராஜா என்ன சொன்னாருன்னா, மானமுள்ள சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை காக்க அத வந்து சரியா அதனுடைய மாண்பு மொழி மக்களை காக்கும் தமிழினத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்லி அவரு அந்த இத பேட்டியே அவரு தொடங்கினாரு. அதாவது மக்களுடைய டிஎன்ஏக்குள்ளேயே போய், அதாவது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, மக்களுடைய டிஎன்ஏக்குள்ளேயே போய் நான் ஒரு தீண்டாமைக்குரிய ஒரு மனிதனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு சனாதன கொள்கைகளை மக்களுக்கு இடையே தீரியமாக பரப்பியது ஆர்எஸ்எஸும் அதன் கும்பலும். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயங்கக்கூடியது பிஜேபி. அவர்கள் கூட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர் மிக முக்கியமாக அன்வர் ராஜா அண்ணன் கூறிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொல்றாரு, நான் இந்திய திணிப்பு போராட்டத்திலிருந்து இந்த கட்சியில வந்து நான் இருக்கேன். நான் வந்து அண்ணாவை வந்து பற்றி கொண்டு அவர் வழியில நான் நடந்திருக்கேன். கருத்தியல் வேறுபாடு இல்லாமல் நான் சேர விரும்புகிறேன். அதாவது என்னுடைய திமுக கட்சியோட கருத்தியல் ரீதியாக எனக்கு எப்போதுமே தொடர்பு உண்டு அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வந்து அது பகிரங்கமா காமித்தது மட்டுமல்லாமல், இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்தியல் கொள்கையில் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னா, அப்ப இந்த விஷயம் மக்களின் மனதிற்குள்ள எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு விஷயங்கள் கூட, அதாவது நீங்க பாராளுமன்றத்துல போடக்கூடிய எந்த மசோதாக்களா இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது என்றால் அதை மிக சாதுரியமாக மிக தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு பாயிண்ட் சொல்லப்படுது, அதிகமா விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அன்வர் ராஜா அவர்களுக்கு இப்போ கட்சியை விட, அதிமுக கட்சியை விட மதமே முக்கியம் அப்படின்ற ஒரு பார்வையை நிறைய பத்திரிகையாளர்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மதம் முக்கியம் அப்படின்னா அப்ப வந்து அவர் அந்த பக்கம் தான் இருந்திருக்கும். ஏன்னா மதத்தை பிடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்க வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இல்ல, மதம்னா குறிப்பா இப்போ நீங்க உங்களுக்கே தெரியும் அவர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது இவர் வந்து நம்ம வந்து மதத்தை இப்ப ஒரு சிறுபான்மையினர்களை இயக்கி கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார்னா அவங்கள வந்து நீங்க நசுக்க பாக்குறீங்க. வலிமையானவர்கள் அப்படின்னா அடக்கக்கூடியவர்களோ அழிக்கக்கூடியவர்களோ இல்ல, பாதுகாக்கக்கூடியவர்கள். அதனால பாதுகாக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார்.
அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர நீங்க வந்து நசுக்க பாக்குறீங்க. எப்படிப்பட்ட கிட்டத்தட்ட அங்க போட்ட எல்லா குடியுரிமை சட்டமா இருக்கட்டும், முத்தலாக் திருத்த சட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவரு பாராளுமன்றத்துல எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். அதாவது மக்களுக்கு, அவர்களுடைய மக்களுக்கு தேவையானதை பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னொரு கருத்தில முன்னெடுத்து வச்சார். இல்ல கண்டிப்பா மேம். இப்போ இல்ல விஜய் அவர்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமாக செல்ல இருக்கிறது, அதனால வந்து ஒரு சிறுபான்மையினர் முகம் நமக்கு கட்சிக்கு தேவை என்ற ஒரு வகையில் கூட இப்போ அன்வர் ராஜா அவர்கள் கட்சிக்கு இழுக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. அது பற்றி உங்களுடைய யோசிச்சு பாருங்க. தாவேகாவை பொறுத்தவரைக்கும் அவங்களும் பெரியாரு தான் தன்னுடைய கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர் ஏன் அங்க போகல அப்படின்னா, அரசியல் ஞானம், அரசியல் சிந்தனை தமிழகத்திற்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறது, அதை யாரெல்லாம் மீட்டு எடுத்தார்கள்ங்கிற ஒரு தெளிவு தாவேகாவுக்கு முதல்ல இருக்கா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. ஒரு 3 நிமிடத்துக்குள்ளாக ஒரு போராட்டத்தை நடத்தி முடிக்கிறாங்க. அந்த போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிறாங்க. இந்த 3 நிமிடம் வந்து தலைவர் தான் பேசினாரு, மற்றபடி போராட்டம் ரொம்ப நேரம் நடந்தது. இருக்கும் பொழுது அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியாக எடுத்திருக்கிறார். இதுல வந்து அவர்களுடைய சிறுபான்மையினர் ஓட்டு அப்படி அவர்களுக்கு முதல்ல அந்த சிறுபான்மையை பற்றின நலன்களோ இல்ல சிறுபான்மையினர்களுக்கு தேவையானது என்ன, அவருடைய வாழ்வியலுக்கு தேவையானது, அதற்கான சட்டங்கள் என்ன, அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய நலத்திட்டங்கள் என்னங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விலாசமான ஒரு அரசியல் பார்வைங்கிறது அவங்களுக்கு இருக்காங்கிற சந்தேகம் இருக்கும் பொழுது, அப்படி அவர் இருப்பதனால்தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்திருக்கிறார் அப்படிங்கறது அவருடைய வருகையின் மூலமாக தெரிந்து. சார், அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு தாவேகாக்கு போகாது அப்படின்றது உங்க கருத்தா இருக்கா? புரியல. ஆமா, சிறுபான்மையினர் ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கான நலத்திட்ட உதவிகளை கொடுத்து ஒரு வலிமையான மனிதராக இருக்கிறார். அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆஃப் இந்தியால ஒன் ஆஃப் த பர்சன் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் பவர்ஃபுல் இட் டசன்ட் மீன் குரவலை நெரிப்பது அல்ல. மோடி ஜி அவர்களை போலவும் அமித்ஷா அவர் குரவலை நெரிப்பது வந்து பவர்ஃபுல் பர்சனாலிட்டி நம்ம என்னைக்குமே எடுத்துக்க முடியாது. பவர்ஃபுல் இஸ் டு ப்ரொடெக்ட் பீப்புள். பாதுகாப்பாக அவர்களை எப்படி வழிநடத்தும். அதனால சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு போகாது. என்றுமே அரணாக நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நீ எங்க கூட்டணி கட்சிகளை எடுத்துக்காங்க. எங்களை பொறுத்தவரை இந்த மத சார்பு இல்லாமல், சாதி சார்பு இல்லாமல் உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மீட்ராய்ட்ஸ்ல டிஎன்ஏ இருக்கு, உலகத்திற்கான வாழ்வியல் வெளியிலிருந்து வந்ததா அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாடுகளில் எல்லாம் பலவிதமான விவாதங்களும் கண்டுபிடிப்புகளும் போயிட்டு இருக்கும் பொழுது இங்க இன்னமும் உட்கார்ந்து சாணி பிரச்சார விவாதத்தையே பண்ணி கொண்டிருக்கிற அளவுக்கான சூழ்நிலையை வைத்திருப்பது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். சரி, ரைட், ஓகே மேம். நம்ம மறுபடியும் பேசலாம் மேம், அடுத்த சுற்றில் பேசலாம். திரு ராமநாதன் சார், இப்போ பிஜேபி எந்த கட்சியோடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வைத்தால் அதை கபலீகரம் செய்து விடும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. இன்றைக்கி அன்வர் ராஜா அவர்களுடைய இணைவும் அதைத்தான் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முலாயம் சிங் யாதவோட கூட்டணி வைத்தது. அங்கே கூட்டணி வைக்கும்போது 2.5 ஆண்டுகள் முலாயம் சிங் யாதவுக்கு முதலமைச்சர் பதவி, பாரதிய ஜனதா கட்சிக்கு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி அப்படின்னு கூட்டணி ஆட்சி அமைந்தது. முதல் 2.5 ஆண்டுகள் முலாயம் சிங் யாதவ் பதவி வகித்தார். அடுத்த 2.5 ஆண்டுகள் வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் அந்த முலாயம் சிங் யாதவ். நாங்கள் ஆட்சியை இழந்தோம், நாங்கள் வந்து கீழே விழுந்தோம். அதற்கு பின்னால் எங்கள் கொள்கையை சொல்லி, சித்தாந்தத்தை சொல்லி, எங்களுடைய கட்சி தொண்டர்களை வளர்த்தெடுத்து, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்து அந்த இடத்துல ஆட்சிக்கு வந்தோம். அதே போல் மாயாவதி அம்மையார் கூட நாங்கள் கூட்டணி வைத்து 2.5 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் மாயாவதி அம்மையாருக்கு பதவி, 2.5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று கூட்டணி வைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அந்த சமயத்திலேயே 2.5 ஆண்டுகள் அந்த அம்மையார் பதவி வகித்தார். அடுத்த 2.5 ஆண்டுகள் வரும்போது எங்களை கபலீகரம் செய்து கீழே தள்ளிவிட்டார். நாங்கள் கீழே தான் விழுந்தோம். நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியல, கீழே தான் விழுந்தோம். அதுதான் அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு கல்யாண் சிங் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சராக நாங்களே தனி பெரும்பான்மையோடு வந்தோம். அதற்கு பின்னாலே இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் எங்களுடைய கொள்கையை சொல்லித்தான் வந்திருக்கோம். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது எங்களுடைய தலைவராக இருந்த, அதாவது சத்ருகன் சின்ஹா என்ற மிகப்பெரிய நடிகர், அவர் வந்து அதாவது அன்னைக்கு வந்து சமதா பார்ட்டி அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதாவது நிதிஷ்குமார் அவர்கள், அந்த நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சர்னு சொல்லி நாங்கள் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி அப்படின்னு சொல்லி நாங்கள் நிதிஷ்குமார் அவர்கள் தான் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னோம். ஆனால்
பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதிகமான இடத்தை பிடிச்சது. சமதா கட்சி அதிகமான இடத்தை பிடிக்கல. இருந்தாலும் முதலமைச்சர் பதவி நாங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இதுல கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு, ஏன்னா தவறான கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்றேன். அந்த மாதிரி நிதிஷ்குமார் அவர்களை தான் பீகார்ல முதலமைச்சர் ஆக்கணும். அதற்கு பின்னாலே இப்போ சொல்லுவாங்க ஷிண்டே அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, ஏன் கட்சியை விட்டு விலகி வந்தார்? ஐயா பெருந்தலைவர் பால் தாக்கரே அவர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி அவர் கட்சி நடத்தி வந்தார். ஆனால் அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அவர்கள் காங்கிரஸ் கட்சியை நாடி போனதால, அங்க அது பிடிக்காததுனால ஷிண்டே அவர்கள் அதை விட்டு விலகி வந்து ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அவர்கிட்ட தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், பெரும்பான்மையான எம்பிக்கள் இருந்தார்கள், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருந்தார்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் இருந்தார்கள் என்பதால அவருக்கு நாங்க தேவேந்திர பட்னவிஸ் வந்து துணை முதலமைச்சராக தான் இருந்தார். இன்னைக்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க கர்நாடகத்துல தேவகவுடா அவர்களோட நாங்க கூட்டணி வச்சோம். மதச்சார்பற்ற ஜனதா கட்சியோட ஜனதா தளத்தோட கூட்டணி வச்சோம். குமாரசாமி அவருக்கு 2 ஆண்டுகள் பதவி, எங்களுக்கு 2 ஆண்டுகள் பதவி அப்படின்னு சொன்னா, குமாரசாமி அவர்கள் 2 ஆண்டுகள் பதவியில இருந்தார். நாங்க எங்களுடைய தலைவர் பதவிக்கு வரும்போது அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்காம நாங்க ஆட்சியை இழந்தோம். அதற்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சியே பிரச்சாரம் செய்து இதெல்லாம் அநீதி, பாரதிய ஜனதா கட்சி நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்த அத்தனை கட்சிகளும் கீழே விழுந்திருக்கின்றன, அத்தனை கட்சிகளும் அழிந்து போய் இருக்கின்றன. சுதந்திரா பார்ட்டி என்ற ஒரு பார்ட்டியை வந்து நீங்க எங்கேயாவது இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்தார். அந்த கட்சி அழிந்தது. அதற்கு பின்னால கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அன்னைக்கு தான் வலிமையா இருந்தது. பி ராமமூர்த்தி தலைமையில சுதந்திர இந்தியாவில் எதிர்கட்சி யாரு அப்படின்னு பார்த்தா 1952, 57 எதிர்கட்சிகள் யாரு அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆனா என்னைக்கு 1967 இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கலைஞரோடு கூட்டணி வைத்தனவோ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை இன்னைக்கு பூத கண்ணாடி எடப்பாடி அதிமுக 2 கட்சியோட அவங்க மாத்தி மாத்தி கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு அதிமுகவோட இருக்கும்போது நிறைய இடம் 1977, 80 சிபிஐ சிபிஎம்முக்கு நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டன. சிபிஎம்முக்கு வந்து நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டன. இன்னைக்கு தான் அவர்களே புலம்புகின்ற அளவுக்கு இந்த இந்த அவங்க தனியா போய் நின்னாங்க, அவங்களால நிரூபிக்க முடியல. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சு போனாங்க, அதுல அவங்க பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான் சீட்ஸ் கூட கிடைக்க முடியும் சார் கட்சியில. அதாவது என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி வைத்தார்களோ அன்னைக்கே கலைஞர் அவர்கள் மணலி கந்தசாமியாக இருக்கட்டும், கா சுப்புவாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் கூத்தக்குடி சண்முகமாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் இழுத்து கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை திருவாளர் மு கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து செய்தார். அதுக்கப்புறம் பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை எங்கேயாவது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. எங்களுடைய பார் கவுன்சில் தலைவராக இருந்த மங்கள ஜவஹர்லாலுடைய அப்பா மங்கள பொன்னம்பலம் அவர்கள் தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அந்த பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி. ஆனா நீ சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து பாரதிய ஜனதா மற்ற கபலீகமன்ல பாரதிய ஜனதா தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, திராவிட. ஆனா இன்னொரு வகையில பார்க்கும்போது இன்னும் சொல்றேன், பாரதிய ஜனதா அப்ப அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு வரத பார்க்கும்போது அது அப்படித்தானே தோணுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல என்னைக்கு வந்து அதாவது அண்ணா இருக்கிற வரையும் அவங்க மேடம் சொன்னாங்களே, அதாவது தன்மான தமிழர்களுடைய தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்காராம். தன்மான தமிழர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாராம் அன்வர் ராஜா அவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாரை எதிர்த்து நடத்தினீங்க? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து நடத்தினீங்க. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடந்தது. அண்ணா தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போராட்டத்தில் இருந்தது. அண்ணா என்னைக்கு மறைஞ்சாரோ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டு தன்மானத்தை பத்தி பேசலாமா? இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கலைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி.
அந்த தன்மான தமிழர்கள் கூட்டணி அவர்களுக்கு தலைவராக இருக்காங்களாம். அப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், மற்ற காங்கிரஸ் கட்சி கூட என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி இருந்தா அவங்க தன்மானம் மிக்க ஒரு எதிர்கட்சியாக வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1984 கூட புரட்சி தலைவர் காலத்துல கூட அவர்கள் எதிர்கட்சியாக வந்திருக்கிறார்கள். சரி, ஓகே சார். வரலாறு நிறைய சொல்றீங்க. அன்வர் ராஜா விஷயத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அன்வர் ராஜாவால அன்வர் ராஜாவுக்கு விஜயகுமார் அண்ணன் கூட சொன்னாங்க, மல்லை சத்யா இன்னைக்கு போயிட்டாரு, மல்லை சத்யா போகாமலே திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து கொண்டுதான் இருக்கிறது. பெரியவர் ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் நின்னார். இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. நல்ல வேளை மல்லை சத்யா அவர்கள் வெளியில வந்தாங்க. இப்போ நீங்க மதம்தான் காரணமா? அன்வர் ராஜாவுக்கு அரசியல் கட்சியை விட மதம் தான் காரணமான்னு சொன்னீங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க, பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள். அப்படி அவருக்கு இஸ்லாத்தின் மீதும் கூட பற்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது மூதறிஞர் ராஜாஜி காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருந்தது. காங்கிரஸ் காலத்துல மதுவிலக்கு இருந்தது. ஒரு நிமிஷம். அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கிட்ட அதிகாரிகள்லாம் போய் சொல்றாங்க, நீங்க அறிஞர் அண்ணா அவர்களே இப்போ நம்மளுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது, நீங்க மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுல சில கோடிகள் வருமானம் வரும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க 3 படி அரிசி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு படி நிச்சயம் சொன்னீங்களே, நிச்சயமா ஒரு படி அரிசியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மதுவை கொண்டு வருவது, மதுவினுடைய மூலமாக வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போன்றது, யாருக்கும் பயன்படாது அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த திருவாளர் கருணாநிதி அவர்கள் அண்ணா மறைவிற்கு பின்னால உடனே மதுவிலக்கை கொண்டு வந்தார். இஸ்லாத்தின் பிரகாரம் ஹராமா இல்லையா? அன்வர் ராஜா முதலாக 35-40 வருடங்களுக்கு பின்னால மதுவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்திடம் போய் கூட்டணி சேருவது அன்வர் ராஜா செய்யக்கூடிய இஸ்லாத்திற்கு செய்யக்கூடிய பாவமா இல்லையா? அது ஹராமா இல்லையா? அதனால அவர் மதத்தின் மீதும் பற்று கிடையாது. அதிமுகவுக்கு நஷ்டமானு கேட்டா நஷ்டம் தான். ஒரு ஓட்டு கண்டிப்பா போச்சு, ஒரு ஓட்டு கண்டிப்பா போச்சு, அது நஷ்டம் தான். மற்றபடி வேற எந்த விதமான நஷ்டம் கிடையாது. ஏன் நஷ்டம் இல்ல அப்படிங்கிறதுக்கும் அடுத்த சுற்றுல விளக்கம் சொல்றேன். நந்தகுமார் அவர்கள் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா ராமநாதன் அண்ணன் ரொம்ப தெளிவாக பேசினாருங்க. அதாவது தமிழ்நாடை பற்றி பேசுங்க, அன்வர் ராஜா பற்றி பேசுங்கன்னா, அவர் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம முலாயம் சிங் யாதவ் பாரதிய ஜனதா கட்சிகளை கபலீகரம் செய்யுமான்னு கேட்டால் அதுக்கு உதாரணங்களா பல விஷயங்கள் இல்லை. அதான் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம முலாயம் சிங் யாதவ் பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பிஎஸ்பி மாயாவதி பற்றி பேசினார். இன்னைக்கு நம்மளோட மாயாவதி அம்மாவோட பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட நிலைமை உத்தரப்பிரதேசத்தில் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 24% ஓட்டு வாங்கி 24% ஓட்டு வாங்கி அவங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதலமைச்சராக இருந்த கட்சி, எதிர்கட்சியா இருந்த கட்சி, இன்னைக்கு 4%. எங்க போனாங்க? அவங்க எப்படி தேஞ்சு போனாங்க? தேய்ச்சது யாரு? அதுக்கு பல காரணங்கள். அவங்க கட்சியில் இருக்கும்போது யானைகளுக்கான சிலைகள் வைப்பது, பணமாலை அணிவிப்பது, இது போன்ற விஷயங்கள்ல மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியதுன்ற சில விஷயங்கள். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மோடி ஒன்று அந்த மாதிரி பண்ணலீங்களா? நாடா சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் தனியாக 8500 கோடிக்கு ஒரு பிளேன் வாங்கி வச்சிருக்காரு. இந்தியா நம்பர் 1 போட்டு சுத்திட்டு இருக்காரு. அது யாரோட பணம் சொல்லுங்க? நீங்க பண்ணிக்கலையா? அந்த கட்சியில் அவங்க பண்ணாங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் அவங்க தேஞ்சு போயிட்டாங்கல்ல, தேய்க்கடிக்கப்பட்டாதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் அடுத்த தேர்தல் என்ன ஆனார்? அவர் 36 சீட்டு போனாருங்க. அவரு போய் திருப்பி ரீகெயின் பண்ணி வரத்துக்கு அவங்களோட கட்சி கட்டுப்பாட்டோடு இருந்ததுனால திருப்பி ரீகெயின் பண்ணி வந்தாரு. இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயுமே பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்கு இடையில சண்டை கட்சி ரெண்டா பிரிஞ்சது. அது அவங்களுடைய தவறுகள் இருக்குன்னு சொல்றாரு. எல்லாருமே ஒரு புதிய சிந்தனை வரும்போது இப்ப இங்க இல்லீங்களா, அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் ஐயாக்கு என்ன பிரச்சனை? அதே தான் பிரச்சனை. நாங்க உடைக்கல, அது உடைச்சது யாருன்னு, அது யார் உடைச்சதுன்னு, யார் உடைச்சது? முதல் சுற்று
கருத்துல இல்ல அது யார் உடைச்சதுன்னு அண்ணாமலைக்கு தெரியும், அமித்ஷாக்கு தெரியும். நாங்க பத்தி அது பேச வேண்டியதே இல்லை. இங்கே அதே மாதிரி பிரச்சனை. எல்லாருமே வந்து வெற்றிக்காக தான் போராடுவாங்க. இவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வந்தாங்க, மகாராஷ்டிரா வந்தாங்க. மகாராஷ்டிராவில் வந்து காங்கிரஸ் கூட அவர் வந்து உத்தவ் தாக்கரே போனதால தான் வந்து இவங்க வந்து கட்சியை உடைச்சான்னாங்க. சரி நாங்கள் சொல்கிறேன், சரி உத்தவ் தாக்கரேவும் ஷிண்டே கூப்பிட்டு, எப்பா நீங்கள் காங்கிரஸ் கூட போகக்கூடாது, சரத் பவார் இருக்கார், அஜித் பவார் இருக்கார், நீங்கள் ஆட்சி அமைங்க, நாங்கள் வெளில இருந்து சப்போர்ட் பண்ணு சொல்ல வேண்டியதானே. ஏன் கட்சியை உடைச்சிங்க? சரி கட்சியை உடைச்சிங்க, அதோடு நிறுத்தினீங்களா? அப்புறம் தேர்தல் கமிஷன் போனால் சின்ன யாரு கொடுக்குறீங்க? ஏன்னா எங்கள் அப்பா தேர்தல் ஆணையம் கொடுக்குறது. இருங்க சார், அதான் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா கட்சியை ஆரம்பித்து வளர்த்து போராடி நிறுத்தி வைப்பாரு. யாரோ ஒருத்த வந்தானா கட்சி பாதியை பிரிச்சுன்னு போவானா, கேட்டா நீ அவங்க கூட போயிட்டுன்னு சொல்லுவானா, அப்போ சின்னத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவீங்களா? அப்ப கட்சி உருவாக்குறது அதே தான். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பண்ணது. தேர்தல் ஆணையம் யாருங்க? தேர்தல் ஆணையம் யாரு? உங்க கையில தானே இருக்கு. தேர்தல் ஆணையத்தை முறைப்படி நீங்க நியமனம் பண்ணிருக்கீங்களா? எப்படி இந்த தேர்தல் ஆணையத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியை நீங்க விலக்குனீங்க? எல்லாமே உங்களுக்கு சாதகமா நீங்க பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஒன்னும் பேச முடியலையே. நீங்க என்ன சொல்ல அதான் தேர்தல் ஆணையம். இன்னைக்கு பீகார்ல என்ன, எதுக்காக பீகார்ல எஸ்ஐஆர் பண்றீங்க? ஸ்பெஷல் இன்டென்சிஃபைட் ரோலா எதுக்கு பண்றீங்க? அந்த நீங்க ஸ்பெஷல் இன்டென்சிஃபைட் ரோல் எப்ப பண்ணிருக்கணும்? 24 தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பண்ணிருக்கணும். அதே தான் தமிழ்நாட்டுல ஓரணியில் தமிழ்நாட்டுல ஓடிபி எதுக்கு? ஆமா சார், அதுதான் சார் ஓரணி தமிழ்நாடு எதுக்கு பண்றோம் அப்படின்னா, மண் மொழி மானம் தமிழ்நாடு உரிமை காக்க ஓரணியில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் தெரு தெருவா வீடு வீடா மக்கள் கிட்ட நாங்க இந்த சாதனை பண்ணிருக்கோம். ஆதார் கார்டு, வங்கி கணக்கு என்ன எல்லாத்தையும் வாங்கி ஓடிபி கேட்டுட்டு அது எதுக்காக கேக்குறீங்க? நீதிமன்றம் நான் கேட்கல, நீதிமன்றம் 2014 பிஜேபி ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும். இப்போ மிஸ் கால் கொடுத்தா போதுமா? அவங்க நினைச்சா கொடுக்க போறாங்க, இல்லன்னா கொடுக்க போறாங்க. இது அப்படி இல்ல, மிஸ் கால் வாலண்டியரா நீங்க வீட்டுக்கே போய் வாங்குறீங்க. இருங்க சார், அதுவும் இதே ஒரே பர்பஸ் தான். மிஸ் கால் கொடுத்தா போதும். நீங்க மிஸ் கால் கொடுத்தவங்களுக்கு நீங்க அடுத்ததாக உங்களோட ஆதார் நம்பரும் உங்க வீட்டு அட்ரஸும் நீங்க வந்து வாங்கலையா போன்ல? அவங்க ஒரு நிமிஷம் 50,000 கால் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா அந்த கன்சென்ட்டோட தான் அவங்க மிஸ்டு கால் கொடுத்தாங்க. கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவங்க நேரடியா வாலண்டியரா வீட்டுக்கே போயிட்டு இல்ல அவங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும், இல்லனா வராது. ஓடிபி எது கேக்குறாங்க? ஓடிபி கேக்கும்போது அது கண்டிப்பா மிரட்டல் மாதிரி தான் இருக்கு. ஓடிபி கொடுத்தாதானே நீங்க அவங்க மெம்பர் ஆவீங்க. அவங்க சொல்றத கேட்க முடியும். ஓடிபி வரல நீங்க ஆன் பண்ணலனா அவங்க கிட்ட போறது இல்லையா? அதான் சார், ஓடிபி கொடுக்கலனா 1000 ரூபாய் வராதுன்றாங்க. யார் எப்படி சார் சொல்ல முடியும்? இப்ப ஏற்கனவே 1 கோடி பேருக்கு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தது 40 லட்சம் பேருக்கு கொடுக்க போறத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணியாச்சு, பட்ஜெட் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. இப்ப இதுல புதுசா போய் ஓடிபி வந்து நீங்க கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னா, அப்புறம் போய் இவங்க போய் ஒரு இந்த பக்கத்து வீட்டுல பேசுறேன் சார், நான் இந்த வீட்டுல நீங்க சொல்றாம சொல்றேன், இந்த வீட்டுல நான் போய் கேட்கறேன் ஓடிபி வந்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன், முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்த வீட்டுல இருந்து போய் பேசும்போது அந்த அம்மா சும்மா இருக்குமா? தெருவை கூட்ட மாட்டாங்க. அது எப்படி ஓடிபி ஒரு மெம்பராக கொடுப்பியா? இல்ல நாங்க தெருவு கூட்ட மாட்டாங்க. கூட்டி அவங்க பிரச்சனை வராது. அப்ப அதிமுக மற்ற கட்சிகள் பார்த்து சும்மா இருப்பாங்களா? பிஜேபி இதுக்காக காத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை வராதான்ட்டு. அவங்க சும்மா இருப்பாங்களா? நீங்க வந்து மிரட்டி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கூட்டம் சேராதா? அங்க ஒரு பிரச்சனை வராதா? அது சட்டம் ஒழுங்காகாதா? மக்களுக்கு தெரியாதா? எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து கண்டுபிடிச்சு தான் இருக்காரு. அதாவது இது வந்து பணம் வந்து அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கு அந்த நம்பரை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் பணம் கொடுக்கறதுக்காக பரிசு பொருட்கள் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சுட்டு ஆஸ் பர் ஓட்டிங் மிஷின் மாதிரி தான் போய் நாங்க பண்ணலாம் அவசியமே கிடையாது சார். பண்றது எப்படி வேணா பண்ணிட்டு போவாங்க. அது இவங்க நல்லா தெரியும், பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதனால வந்து இது வந்து நீங்க இதெல்லாம் வந்து முறைப்படி தான் பண்ணணும், அது தேவையே கிடையாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேன், இப்போ வந்து அங்க பண்ணாங்க, இப்போ இன்னைக்கு நான் இங்க சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல ஏன் எடப்பாடியாரு கூட்டணி ஆட்சி இல்ல கூட்டணி ஆட்சி இல்லன்னு ஏன் சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொல்லுங்க? ஒரே காரணம் சார், இந்த 4 மாநிலத்தை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி நிலைமை இங்க வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களே இவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு தான் தான் கட்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுவுமே கட்சி இவங்க கிட்ட அடகஸ்ட போவார் அவரு. அதுக்காக தான் சொல்றாரு. ஏன்னா இந்த படிச்ச பாடங்கள் வந்து அரசியல் ஞானம் இருக்கு அவரு கொஞ்சமாவது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சி இல்ல அப்படிங்கிறாரு. அப்பவாது வந்து நீங்க தெளிவா இருக்கணும். இல்லங்க, அவர் வந்து ஸ்டாலின் சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்கு இல்லங்க, நாங்க கூட தாங்க போவோம்னா என்னங்க நீங்க? சரி சார், நம்ம ஒரு இடைவெளி எடுக்கணும். என்ன சொல்லிருக்க? இப்போ எடப்பாடி இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் சொல்றாரு. அப்ப நீங்க திருப்பி வந்து கூட்டணி ஆட்சி தான்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு குழப்பத்தை உருவாக்குறீங்க. எங்க குழப்பத்தை உருவாக்குறீங்க? அதிமுகக்குள்ள நீ குழப்பத்தை உருவாக்குறீங்க. அதோட விளைவுதான் மொழி மானம் காக்க
ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி போய் அங்க சேர்ந்திருக்காரு ஒரு சரி, தலைவர். கண்டிப்பா. இது தொடரும் பின்னாடி. இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றது உங்க கருத்தா இருக்கு. கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவெளி எடுக்கின்ற இடைவெளி பிறகு பேசலாம். நேர்களே, திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள். இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். விஜயகுமார் சார், அதாவது மூத்த தலைவர்கள் ஆலோசனைகளை இபிஎஸ் அவர்கள் கேட்பதில்லை அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றார் அப்படின்னா, இப்போ இன்னும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க, வேற கட்சிகளுக்கு செல்வார்கள் அப்படின்றத தான் அவர் சொல்றாரான்னு மாதிரி புரிஞ்சுக்க முடியுமா? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது எல்லாருக்குமே தெரியும், ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாங்கனாவே இருந்த கட்சியை குறை சொல்றதும் போற கட்சியை வந்துட்டு தலையில தூக்கி வச்சு பேசுறதும் இயல்பான ஒரு வாடிக்கை தான். அதாவது ஒரு அதிருப்தின்றது யாருக்கிட்டயுமே கிடையாது. அவர் போனதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும், அதுக்காக வேண்டி சொல்றாரு. அவர் கட்சியை சொல்லல. அதாவது எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களெல்லாம் இன்னமும் ஒரு உயர்வா தான் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மட்டும்தான் அவருக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு. அதாவதுங்க, ஒரு இப்பதான் ஒரு ஓபிஎஸ்ல இருந்து எங்க பக்கம் வந்தாரு. வந்த உடனேயே அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எங்களுடைய எடப்பாடியாரு. வந்தவருக்கு உடனே பதவி எல்லாம் கொடுத்தோம். அவரு சரியாதான் உயர்ந்த இடத்துலதான் வச்சிருந்தாரு எங்க எடப்பாடியாரு. யார சொல்லுங்க? ஓபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ்ல இருந்து வந்தவர் அன்பர். ஓபிஎஸ்ல இருந்து வந்தவர்ன்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. அங்கிருந்து வந்தாரு. வந்த உடனே அவர் அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தோம், எல்லாம் இது பண்ணோம். அவரை நல்ல மரியாதை தான் கொடுத்து வச்சிருந்தோம் அவரை. அவருக்கு இப்ப அவரு மனநிலை என்ன பாதிச்சிருக்கு போல இருக்கு. அவரு போயிருக்கிறாரு. இல்ல நீங்க வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது இல்ல, மனநல பாதிப்புன்றது தப்பான வார்த்தை இல்லையா சார்? இல்லையா, நான் அவரை தப்பா, அவர் வயசுக்கு நான் மரியாதை கொடுத்துதான் பேசுறேன். சரி, ரைட். மூத்தவரு, அது இல்லாம பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவரு. அதாவது அவர் போனது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். கட்சி தொண்டர்ல ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த கட்சியில 100 பேர் சேர்றது, அந்த கட்சியில சேர்றது, இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே அது பெரிய விவாத பொருளா எடுக்கிறது இல்ல. இவரை மட்டும் ஏன் விவாத பொருளா எடுத்துக்கிறீங்கன்னா, அவர் பெரிய தலைவர் அப்படின்னு அறியப்பட்டதுனாலதான் விவாத பொருளா எடுக்க வேண்டியது. அப்படி இல்ல, இவர் என்னமோ ஒட்டு மொத்தமா சிறுபான்மை மக்களுடைய காப்பாளர் மாதிரி, இவரால சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நாங்க இழக்கிற மாதிரி இல்ல ஒரு இதை நீங்க கிரியேட் பண்றீங்க. அதெல்லாம் இது இல்ல. அதாவது சிறுபான்மை மக்களை மதிக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. நான் கேட்கிறேன், அண்ணன் நந்தகுமார் அண்ணனும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவரை அதிமுகவுல அவரை பாராளுமன்ற உறுப்பினரா ராமநாதபுரத்துல இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கே எங்களுடைய அவைத்தலைவரா தமிழ் மகன் உசேன் இருக்கிறாரு. அவங்க கட்சியில திமுகவுல வரலாற்றுல 67 இருந்து இன்னை வரையும் ஒரு பாராளுமன்ற தேர்தல ஒரு முஸ்லீமுக்கு தேர்தல்ல நிக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க திமுக அப்படின்றத சொல்லுங்க. ரெண்டாவது, சாதிக் பாஷா அவங்களுடைய பொருளாளர், தலைமை கழக பொருளாளர், அவர் இறந்ததுக்கு பிறகு இன்னைய வரையும் தலைமை நிலையத்துல ஒரு பொறுப்பு, நல்ல பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களா? கொடுக்கல. அதே மாதிரி ரகுமான் கான் இறந்து போயிட்டார், நல்ல பேச்சு, அவருக்கு அப்புறமும் கொடுக்கல. இப்படி திமுக சிறுபான்மை மக்களை ஒரு வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துமே தவிர அவர்கள் வாழ்வாதாரத்துக்கும் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்காது. ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதுக்கு நேர் எதிர்மாறாக இது மக்களுக்கான, இது சிறுபான்மை இல்லை, எல்லா அனைத்து மக்களுக்கான ஒரு மாபெரும் இந்த இயக்கத்துலதான் ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. கட்சிக்காக உழைத்தார்கள் என்றால் அவர்கள் முன்னுக்கு வருவா, அவர்களுக்கு பதவி அவர்கள் வீடு தேடி வரும் என்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் சிறுபான்மை மக்களை நாடகம் ஆடுவதற்காக இவர் அன்வர் ராஜா அவருடைய இந்த விவாத பொருளாக்குகிறார்கள். இது எதுவுமே கிடையாது. முதல் சுற்றிலே நான் சொன்னது போலதான், ஒரு பெரும் கடல் சமுத்திரத்துல இருந்து கையளவு தண்ணி எடுத்துட்டா கடல் நீரை இது பண்ண முடியாது. கடல் சமுத்திரம் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை யாராலும் எதையும் சிறு சலசலப்பு கூட ஏற்படுத்த முடியாது. எங்கள் தொண்டர்கள் மிகவும் இப்ப நீங்க கேட்டீங்க, இது ஏன் பெரிய பேசு பொருளா இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்ததனால் சிறுபான்மையினர் ஓட்டு கம்மியாகும் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்து வந்தது. அந்த சூழலில் இப்போ ஒரு முக்கிய தலைவர் வெளியில் போகும்போது, குறிப்பாக சிறுபான்மையினர் சேர்ந்த ஒரு பிரிவுக்கான தலைவர் பதவியெல்லாம் வகிச்சிருக்காரு அவர். ஸோ அவர் வெளியில் போகும்போது அந்த கேள்வி அதிகமாக வருது. இல்ல, இதை சொல்லிதான் 2014 தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றாரு. 2019 தேர்தல, 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 2024 இப்ப போன பாராளுமன்ற தேர்தலையும்
இத சொல்லிதான் திமுக அணி வெற்றி பெற்றது. இத 3 சொல்லி மக்கள் வந்துட்டு இப்ப விழிப்பெற்றுட்டாங்க. மக்களை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நாடகம் ஆட முடியாது சார். 520 வாக்குறுதி கொடுத்த இப்ப மக்கள் எல்லாம் திமுக மீது அதிருப்தியில இருக்காங்க. இவங்க சொல்றாங்கல்ல, இந்தியாவிலேயே, அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவில, உலகத்துல கூட வச்சு சொல்லுங்க, எங்கள் மு.க. ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது சட்டம் ஒழுங்கை வந்து, ஏன்னா இது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கீங்க. நாளுக்கு நாள் படுகொலை நடக்காத நாள் இருக்கா? கும்முடி பூண்டில இந்த என் சகோதரி பொன்னேறின்றாங்க, அதை தாண்டிதான் கும்முடி பூண்டி. அதுல ஒரு சிறுமியை கற்பழிச்சு இன்னும் குற்றவாளி 8 நாளுக்கு மேல ஆயிடுது. இன்னும் குற்றவாளியை கைது செய்ய முடியாத அரசா இந்த திமுக அரசு இருக்கிறது. இதே போல பாத்தீங்கன்னா, ஒரு காவலன், மக்களை காக்க வேண்டிய ஒரு காவலன் ஒரு பெண்ணை, தன் மனைவிய அடிச்சு துன்புறுத்தி தன் அம்மா கிட்டயும் தான் தங்கை, இதுக்குதான் திமுக பொறுப்பேற்கணுமா சார்? இதுக்கு சார் அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை இல்ல சார். இப்படி பெண்களை காக்க வேண்டிய அரசு சார் இந்த அரசு. இப்படி பெண்கள் எல்லா இடத்திலும் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் சார். அதாவது கெழிவில இருந்து சின்ன பெண்கள் வரை பாலியல் துன்புறத்துக்கு ஆளாகிறாங்க. எப்பவுமே எத்தனையோ பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனா திருவாளர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் அவர் பதவி ஏற்றுக்கும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனைவி கண்ணீர் விட்டார்கள். அந்த கண்ணீருக்கான காரணம் அப்போது தெரியவில்லை, இப்போது புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், குறிப்பா பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழணும் என்பதற்கு அறிகுறி தான் அன்னைக்கு அவர்கள் அழுதது. இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் அவர் எதற்காக அது செய்தார் அப்படின்றதெல்லாம் விளக்கங்க இன்னைக்கு புக்கே அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அவரும் நானும் சொல்லி ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க, அதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, அன்வர் ராஜா வெளியேறினது எங்களுக்கு எந்த பாதிப்பும் சலசலப்பும் இந்த இயக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. சிறுபான்மை மக்களை நாடகம் ஆடி இனியும் திமுக வாக்குகளை பெறும் என்றால் பெற முடியாது. இது எதுவுமே கிடையாது. இனி மதத்தின் பெயரை சொல்லியோ ஜாதியின் பெயரை சொல்லியோ திமுக வாக்குகளை பெற முடியாது. நீங்க தான் கூட இருக்கிறீங்க. மதவாத சக்தி கூட இருக்கிறது நீங்க தான். மதவாத சக்தி கூட இருந்துக்கிட்டு நாட்டை பிளவுபடுத்துற சக்தி கூட இருந்துக்கிட்டு நாங்க ஏமாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது நீங்க தான். திருச்சி சிவா காமராஜர் பத்தி பேச திருச்சி. சரி, ஓகே சார், அது ஒரு விவாதத்தை நம்ம தொடங்க வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கு உண்டான ஒரு வழி. ஓகே சரி, விஜயகுமார் சார் வரேன். அந்த கதையை பேசாதீங்க. நான் மறுபடியும் வரேன். ராஜேஸ்வரி மேம். ஆமா சார், இல்ல நாங்க சொல்லவே இல்லையே. அதான் சொல்லிட்டு. சரி, ஓகே விஜயகுமார் சார், நான் மறுபடியும் வரேன். சரி, ஓகே ராஜராஜேஸ்வரி மேம், அதாவது சிறுபான்மையினருக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அது நிறைவேற்றவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால வந்து இந்த முறை வந்து அதிமுகவிற்கு தான் அவர்கள் வாக்கு கிடைக்கும், நிறைய வாட்டி அவங்க ஏமாந்துட்டாங்க, இந்த வாட்டி ஏமாற மாட்டாங்க அப்படின்றார் விஜயகுமார். அப்படியெல்லாம் இல்ல சார். ஆக்சுவலி 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க. இன்னைக்கு முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சார், நீங்க பேசும்போது நான் இடையூறு பண்ணல. நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க விஜயகுமார் சார். சரி, தொடர்ந்து பேசுங்க ராஜேஸ்வரி. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவிப்பு வெளியானதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணதுல இருந்து மக்களுடைய நகை கடன் தள்ளுபடி பண்ணது, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி பண்ணதுல இருந்து அவர் என்ன மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் எந்த அளவுக்கு அதை உயர்த்தி கொடுக்கறதுல இருந்து பணிபுரியும் மகளிருக்கு பாத்தீங்கன்னா 470 கோடி ரூபாய் வந்து அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,578 மகளிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போல தொழில் முனைவோர், பெண்களிலே தொழில் முனைவோர்களுக்கு 283 கோடி கிட்டத்தட்ட அவங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டுறவு துறை அப்படிங்கறது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கடன் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் இருக்கும் பொழுது எங்க போய் அவங்களுக்கான ஒரு முக்கியமான அடிப்படை தேவைகளையோ, அவர்களுடைய தொழிலை விருத்தி பண்ணிக் கொள்வதற்கோ அல்லது விவசாயங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கோ அவங்களுக்கு தேவையான இடத்துல கடனையும் கொடுத்து, பிறகு அந்த கடனையும் தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான ஒரு, அதனாலதான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. அந்த இப்ப எங்க வீட்லயே ஒரு நிலம் இருக்கு, உழுவ முடியலன்னா நான் போய் எங்களோட நகையை கூட்டுறவு வங்கியில அடன்மான வைக்கிறேன். அதுல எங்க பிள்ளைங்க படிக்கும், அதன் மூலியமா நாங்க சாப்பிடுவோம், அதன் மூலியமா இந்த சமுதாயம் வளரும், எங்களுடைய வாழ்க்கை மேம்படும், இந்த நாட்டு அது மேம்பாடாக நாடாக அதை வளர்கிறது. அப்படிதான் ஜிடிபி 9.69% இருக்கு. இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் தற்போதில் இருக்கக்கூடிய தலைமை அண்ணன் பேசும்பொழுது சொன்னார், ராமநாதன் சொன்னார், நீங்க வந்து தன்மானத்தை பற்றி நாங்கள் தான் பேச முடியும், வேற யாரும் பேசுவதற்கு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, ஆனா நாங்கள் பேச முடியும்.
ஏன்னா இப்பொழுது காங்கிரஸ் எப்படி இருக்கிறதுன்னு நீங்க பாருங்க. ஆக்சுவலி இந்தியாவோட மோஸ்ட் இன்டெலெக்சுவல் லீடர் அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்கள். சோசியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட கையில எடுத்திருக்காரு. நீங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது ராகுல் காந்தி சாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சமூகம் சார்ந்த அரசியலை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன்ஸா வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் தமிழ்நாடு இல்லைன்னு நான் கேக்குறேன். தற்பொழுது எந்த விஷயங்கள் மாறி இருக்கிறதோ, எப்படி அது சமூகமயமாக்கப்பட்டிருக்கிறதோ, அதை கையில் எடுத்து அதை இயக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களை நம்ப வேண்டும். அதற்கு பதிலா அண்ணன் என்னென்னமோ அடிக்கிட்டு போனாரு, ஆனா ஒரே ஒரு சூனிய பொம்மையை மறந்துட்டாரு. அந்த சூனிய பொம்மை தான் ஈடி. அந்த சூனிய பொம்மைய காட்டி 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 தான் நீங்க எல்லா மழை விழுங்கி போல எல்லா கட்சிகளையும் விழுங்கி உங்களுடைய கபட நாடகங்கள் இருக்கிறதே அது எப்பொழுதுமே மக்களுக்கு தெரியாது. எப்படி ஒரு மனிதனை நான் தீண்டத்தகாதவன் என்று நம்ப வைத்ததோ அது போல நீங்க எந்த மனுஷனுக்கும் அது புரியாதுல்ல. அது போல பிஜேபியின் RSS கொள்கை எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்க செய்யறது யாருக்குமே தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டு என்று பூனை நம்பிக்கொண்டது போல இவர்கள் நம்பிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் சூனிய பொம்மையாகிய ஈடியில் கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் எல்லா கட்சிகளையும் விழுங்கிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு நம்ம எத்தனையோ உதாரணங்களை காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் மிக தெளிவாக விமர்சித்தார். நான் எதற்காக சொல்ல வரேன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பிஜேபி கூட கூட்டணி வைத்திருந்தது. ஆனால் அப்போது தலைவராக இருந்தவர்கள் யார்னா வாஜ்பாயும் அத்வானி அவர்களும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவர்களின் அடிப்படையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் தற்பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அங்கு வேலை வாய்ப்பு இல்லாததன் காரணமாக அந்த நாட்டை விட்டு அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அப்ப உங்க நாட்டுல மக்கள் வாழ்றதுக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலைய, ஒரு வேலை வாய்ப்பை, ஒரு பொருளாதாரத்தை உங்களால உருவாக்க முடியல. அப்படியாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்துக்கு வராங்க நீங்கள் இத்தனை குறைகள் சொல்றீங்க. அப்புறம் ஐயா சொன்னாரு டாஸ்மார்க்க பத்தி பேசினாரு. 34 FIR இப்ப டாஸ்மார்க் வழக்கு போட்டாங்கல்ல, அதிமுகவின் மேலேதான் இருக்கிறது, அதிமுகவின் ஆட்சியில் தான் இருக்குது. இப்ப எந்த தன்மானத்தை வைத்துக் கொண்டு அவர் பேசுவார்? சரி, ரைட், ஓகே மேம். ஓகே திரு ராமநாதன் சார், உங்களுடைய அதாவது அம்மா பேசினாங்க, நல்லா பேசினாங்க. சூனிய பொம்மை அப்படின்லாம் சொன்னாங்க. சூனியக்காரர்களை ஓட்ட வேண்டும் என்றால் சூனிய பொம்மை வேண்டிதான். அதாவது அதிமுகல ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வெளியில விரட்டி விட்டா அங்க போய் டாஸ்மாகில் போய் 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வாங்குறான். அந்த சூனியக்காரரை விரட்ட சூனிய பொம்மை வேண்டிதான். நீங்க ஆமா ஆமா அந்த சூனியக்காரரை விரட்ட சூனிய பொம்மை வேண்டிதான். நீங்க அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் இன்னைக்கு 15 பேர் திமுக இருக்காங்க. அதாவது அதிமுகல ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்க சேகர் பாபுல இருந்து அங்க KKSSR ராமச்சந்திரன் வரையும் அங்க அதிமுகல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்கன்னா அந்த சூனியக்காரர்களை எல்லாம் நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சூனியக்காரர்களை விரட்ட சூனிய பொம்மை தேவைதான். நீங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களை பாருங்க, ஆமாங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. அதனால அந்த யாரெல்லாம் ஊழல்வாதிகளோ அந்த ஊழல் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் அதிமுகல ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா இதே விமர்சனம் பிஜேபி மேல இருக்கு. இல்ல வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஊழல்வாதிகள் இல்ல உங்க பிஜேபி அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறாங்க. விமர்சனம் எந்த வாபஸ் வாங்குறா அது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருந்தான். அஜித் பவார் உட்பட பல பேர் உதாரணம். செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகல இருக்கும்போது என்ன சொன்னாரு? இங்க ஒரு கரூர்ல போய் என்ன பேசினார் முதலமைச்சர்? இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருடைய தம்பியும் அவரும் சேர்ந்து ஊழல் செய்கிறார்கள். முதலமைச்சர் செஞ்ச ஒரே வாக்குறுதி 500 வாக்குறுதிகள். ஆமா ஐயா கொஞ்சம் இருங்க, அஜித் பவார் சொல்லுங்க. உங்க கூட்டணியில் தான் இருக்காரு. ஆமா உங்க கூட்டணியில் தான் இருக்காரு. துணை முதலமைச்சர் மகாராஷ்டிரால இருக்கட்டும், துணை முதலமைச்சர் மகாராஷ்டிரால இருக்கட்டும். பிரபுல் பட்டேல் யாரு, சிவநாராயண் யாரு, அதுக்கப்புறம் அந்த சுவேந்த அதிகாரி யாரு, எப்படி இவங்க எல்லாம் வாரணாசியில எத்தனை போய் கோடி கார்டு வாஷிங் மிஷின்ல போட்டு
தோச்சு வெளுத்தவன உத்தமர் ஆயிடுவாங்களா? என்ன சார் நீங்க சொல்றீங்க? ஊழலை பத்தி அவர் சுற்றுலா வரும்போது நான் வந்து பேசுறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரூர்ல அடைப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த 500 வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதியை தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினாரு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவேன். நல்ல வேளை கும்மிடிப்பூண்டியில எல்லாம் காப்பாத்தல. அதாவது கும்மிடிப்பூண்டியில பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்மணி இன்னைக்கு இருக்காங்க. வேங்க வயல்ல என்ன செஞ்சாங்க? பாதிக்கப்பட்ட எஸ்சி மக்கள் மீது நீங்க தான் மலத்தை கலந்தீங்க அப்படின்னு சொல்லி வழக்க போட்டாங்க. இந்த கும்மிடிப்பூண்டியில இவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற அழக நிறைவேற்றினாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்மணி மீது வழக்க போட்டாலும் போடுவாங்க. அந்த அளவிற்கு மோசமான அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். எல்லாமே அதாவது அண்ணன் சொன்னாரு, பீகார்ல இந்த மாதிரி தேர்தல் கமிஷன் செய்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு மோசமான அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். 500 வாக்குறுதிகள்ல பிரதானமான எந்த வாக்குறுதிகளை இன்னைக்கு வந்து அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களை வந்து நீங்க பணி நிரந்தரம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதி அண்ணாச்சி மு.க. ஸ்டாலின் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் சிறையில் அடைக்கிறாங்க. இதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய லட்சணம். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி எக்கு கூட்டணியாக இருக்கிறது. வந்து இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் முதலமைச்சர் ஆவார், சந்தேகம் இல்லை. நீங்க சொல்றீங்க அமித்ஷா சொல்ல மாட்டேன்றாரு. அன்வர் ராஜா நாங்க சொல்றோம், அன்வர் ராஜா அவர்கள் சொன்னதைத்தான் நாங்க சொல்றோம். இல்ல அணிமாற்றம் வந்து இப்ப அதிமுக அதிருப்தியாளர்களின் ஒரு ஆரம்பமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க சார். இல்ல அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து மானமுள்ள இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை திருச்சி சிவாவை எதிர்க்கிறார்கள், மு.க. ஸ்டாலினை எதிர்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் என்ன பேசுவாங்க? அண்டங்காக்க கருப்பு அளவெடுத்து எருமத்தோலை அனுப்புவாங்க. எருமைகளையே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில பேசுவாங்க. இன்னைக்கு திருச்சி சிவா அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரே மானமுள்ள ஒரே காங்கிரஸ்காரர் இன்னைக்கு வந்து திருச்சி சிவாவை கண்டித்து பேசுகிறார் என்று சொன்னால் அவரை நாங்க தோட்டத்தை மல்லிகையும் வணக்கம். அவருடைய அன்வர் ராஜா அவர்கள் அணிமாற்றம் வந்து அதிமுக அதிருப்தியாளர்களுடைய ஒரு ஆரம்பம். அதிமுக அதிருப்தியாளர்கள் இல்ல சார், இது வந்து இப்போ நேத்திக்கு வந்து இபிஎஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்துக் கொள்ள நாங்க என்ன ஏமாளிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதை சொல்றாங்க. இருங்க சார், அவர் பேச முடியும். ஆமா, அவர் பேசல. அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் சரி சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க நேரம் முடிஞ்சு போச்சு. நேரம் முடிஞ்சு பேசி முடிச்ச அப்புறம் நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. சரி ரைட் ஓகே சொல்லுங்க. அப்ப அவருக்கு தெரியும் நீங்க பேசி முடிச்ச அப்புறம் நேரம் அப்படின்னு. சரி சரி பேச விடுங்க. அவர்கள் திராவிட முன்னேற்ற ராமநாதன் சார் ராமநாதன் சார் இருங்க சார். அவருடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க? சரி ஓகே ஓகே ஓகே. கூட்டணியா இல்லையா என்பதை பார்க்கலாம் பேசலாம். எடப்பாடியார் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர். ஓகே 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 சொல்லுங்க நந்தகுமார் சார். பேசிட்டீங்களா? பேசிட்டாங்க. சரி 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 நந்தகுமார் நீங்க பேசுங்க. இல்ல நந்தகுமார் சார் இல்ல நந்தகுமார் சார் பேசுங்க. கொஞ்சம் இருங்க சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க பேசிட்டீங்க நிறைய. ராமநாதன் சார் ராமநாதன் சார் நீங்க ஊழலை பத்தி பேசும்போது ஊழலை பத்தி பேசும்போது நம்ம கூட சேர்ந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லாரும் சேர்த்து பேசுங்க. ராமநாதன் சார் ராமநாதன் சார் ராமநாதன் 96 தமிழ்நாடு சார் ராமநாதன் சார் இங்க பேசுங்க. ராமநாதன் சார் 9 கேஸ் போட்டு கோர்ட்டு கோட்டா சரி சார் ராமநாதன் சார் இங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பதில் சொல்ல வேண்டாம், இருங்க நான் வரேன். நான் சொல்றேன் அப்புறம் வரேன் நான் உங்ககிட்ட. சார் அவர் பேசட்டும். ஓகே நான் பதில் இப்ப நான் இப்ப கேட்கறேன் சார். நான் வரேன் மறுபடியும். நேரம் குறைவா இருக்கு, அவர் பேச விடுங்க.
கொஞ்சம் இருங்க. சார் கொஞ்சம் இருங்க சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க ராமநாதன். இருங்க சார். சார் ரைட் விடுங்க. சார் ரைட் விடுங்க. சார் தெரியாச்சு இதுக்கு ஃபுல்லா பேசிட்டே இருப்பீங்களா? மக்கள் வந்து ஏமாளிகள். 1996ல சார் இருங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் சார் ஒரு நிமிஷம் இருங்க. கூட்டணி வைத்துக் கொண்டது காங்கிரஸ். சார் ரைட். ஓகே சார் ரைட். அண்ணா உணரணும். சரி ஓகே 1996ல கட்டி வச்சது. சார் அதற்கு சார் நம்ம தலைப்புக்கு வந்து நீங்க வாங்க. இப்ப வந்து இவர் சொல்றாரு நாங்கள் ஏமாளிகள். இவரு ஏமாளிகள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இவரு ஏமாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கோமாளிகள் நினைக்கிறாரு. இவர் என்ன சொன்னாரு 2024 தேர்தல் முன்னாடி இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் 31 கூட்டணி இல்லைன்னாரு. சரி ஓகே சார் ஓகே நன்றி சார். இருவரின் நிறைவு கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன். அவங்ககிட்ட கருத்து கேட்க வேண்டியிருக்கிறது. திரு விஜயகுமார் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்றது என்ன சார்? சார் ஆள் கடத்தல் வழக்குல திமுக காரன் ஈடுபடுறான், போதை கடத்தல்ல திமுக காரன் ஈடுபடுறான், இன்னைக்கு என்னன்னா கிட்னிய திமுக காரன் ஈடுபடுறான். இப்படி குற்றவாளிகள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 2026 மக்கள் இவர்களை விரட்டுவார்கள். ஆண்டி கையில ஓடு இருக்கும், அது கூட இல்லாத ஒரு காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா விமர்சனம் செய்கிறார். அதை கண்டித்து போராடுவதற்கு துணிவில்லாத காங்கிரஸ் கட்சி இனி ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க, அது கூட தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு இதே நிகழ்ச்சியில நான் வந்து திருச்சி சிவாக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். இதே நிகழ்ச்சியில நான் திருச்சி சிவாக்கு நான் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் காங்கிரஸ் சார்பாக. திருப்பி நீங்க உங்க இபிஎஸ் பத்தி பேசுங்க சார், உங்க ஏமாளியை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டை வந்து மதவாத சக்தி கூட ஏமாத்துறீங்களா அதை பத்தி பேசுங்க. நீங்க உங்க காமராஜர் என்ன இப்போ அண்ணா பதிலா காமராஜர் கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ அண்ணாதுரைக்கு பதிலா இப்ப காமராஜர் கொண்டு வந்துட்டீங்களா உங்க கட்சியில? இப்ப இன்னும் கட்சியில வந்து காமராஜர் கொடி போட்டீங்களா? இப்போ நீங்க உங்க கட்சி தன்மானத்தை பத்தி பேசுங்க. தன்மானம் கெட்டு போய் நீங்க பாஜக அடிமை. நன்றி விஜயகுமார் சார். ராஜராஜேஸ்வரி மேம் உங்களுடைய நிறைவு கருத்து சார். நந்தகுமார் சார் கொஞ்சம் இருங்க. ராஜராஜேஸ்வரி மேம் உங்க நிறைவு கருத்து சார். இருங்க அமைதியா இருங்க கொஞ்சம். ஓகே சார். நந்தகுமார் சார் அந்த கொஞ்சம் இருங்க. ராஜராஜேஸ்வரி மேம் உங்க நிறைவு கருத்து. ஓகே விஜயகுமார் சார் நன்றி. நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி ராஜராஜேஸ்வரி. வெற்றின் விளிம்பில் இருக்கிறோம் போன வாரம் பேசிக்கொண்டீங்க. ராஜராஜேஸ்வரி மேம் ஓகே நான் நிறைவு கருத்து சொல்லுங்க மேம். ஆக்சுவலி என்னன்னா அதிமுகவை மீட்போம் தொண்டர்களை காப்போம் அப்படின்ற இயக்கத்தினுடைய முதல் தலைவராக அன்வர் ராஜா அண்ணன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். இது போல அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக பல தொண்டர்கள் பல நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் தன் கூட இருந்தால் என்னுடைய ஓட்டு அதிகமாகும் என்றுதான் தோன்றுகிறதே தவிர சிறுபான்மையினரை காப்பதற்காக அந்த கொள்கையை பிடித்துக் கொண்டு நான் பிஜேபியுடன் கூட்டணி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் தான் தற்பொழுது அங்கிருந்து வந்திருக்கிறார். ஏன் இங்கு வந்திருக்கிறார் அப்படின்னா திராவிட இயக்க கொள்கை மற்றும் மாநில சுயாட்சி மொழி மானம் காப்பதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி வந்திருக்கிறார். இதுதான் அவர் இங்கே வந்ததற்கான காரணங்களும். அவர் வந்து சிறுபான்மையினரை ஓட்டுக்காக பயன்படுத்த முற்படுகிறார்களே தவிர சிறுபான்மையினருடன் கைகோர்த்து அவர்களுக்கு அரணாக நிற்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு மனம். நன்றி மேம். அதிமுகவை காப்போம் தொண்டர்களை மீட்போம் அப்படிங்கிற ஒரு நன்றி தொடங்கி வைத்து அதன் தலைவராகவே அன்வர் ராஜா அண்ணன் தற்பொழுது. நன்றி மேம். நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.